இளந்தளிர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. भारतवर्ष सदा कानून को धर्म के रूप में देखता आ रहा है. आज एकाएक कानून और धर्म में अंतर कर दिया गया है. பாரத் வருஷ அதாவது பாரத மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே இருக்க பாரத மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கானூன் அதாவது வந்து லாஸ் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதையும் தர்மம் அப்படின்னா ரிலீஜியன் அது அவங்களோட மதத்தையும் என்ன பண்ணாங்க ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. கானூன் கோ தர்ம கே ரூப் அதாவது சட்டங்களையும் அவங்களுடைய மதத்தையும் ஒரே மாதிரி ஒரு ரூபத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. ரூப் மே தேக்தா ஆ ரஹா ஹே. आज एकाएक कानून और धर्म में अंतर कर दिया गया है. ஆனா இப்ப இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சடனா என்ன ஆச்சு அப்படின்னா, சட்டங்கள் வேறையாகவும் தர்மங்கள் வேறையாகவும் கருதப்படுது. அதாவது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. கானூன் அதாவது சட்டங்கள், தர்மம்னா வந்து ரிலீஜன் நம்மளோட மதத்தையும் என்ன பண்றாங்க வேற வேறையா வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஒரு டிஃபரன்ஸ் அவங்களே வந்து கொண்டு வந்துட்டாங்க. தர்மக்கோ தோகா நஹி தியா ஜா சக்தா. எப்பயுமே நம்மளுடைய மதத்தை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது. தோகா அப்படின்னா வந்து ஏமாத்துறது, அதாவது தப்பு செய்யறது. தர்மத்துக்கு வந்து தப்பு செய்ய முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, சாமி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. நீ வந்து தப்பு முன்னெல்லாம் ஒரு இது இருந்துச்சு, நீங்க வந்து தப்பு பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போயிடுங்க, பாவம் பண்ணக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, போய் பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி வளர்த்தனால நம்ம ரிலீஜியன் மேல நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, ரிலீஜியும் சட்டங்களையும் ஒரே பார்வையில பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்க மட்டும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிலீஜியன் வேற சட்டங்கள் வேறன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால தர்மக்கோ தோக்கா நஹி தியா ஜா சக்தா. தர்மத்தை வந்து ஏமாத்த முடியாது, ரிலீஜியனை வந்து ஏமாத்த முடியாது. ஆனா கானூன் கோ தியா ஜா சக்தா. ஆனா என்ன பண்றாங்க, சட்டங்களை வந்து ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எஹி காரன் ஹை. இதனால என்னாச்சு, எப்பயுமே நம்ம இது பண்ணுவாங்களே, சட்டங்கள் வந்து என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து வெளியில கொண்டு வந்துட முடியும். நம்மளோட லாஸ் அந்த மாதிரி இருக்க முடியும், அது கரெக்டான சாட்சி இல்லைன்னா நம்ம வெளியில வந்துடும். அதனால வந்து தவறு செய்யறாங்க, அதை எப்படி வந்து மறைக்கலாம் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கடவுளை வந்து கும்பிட்டுக்கிறாங்க, ஐயோ நான் உனக்கு எதுவும் பண்ணல, சட்டங்களை தான் நான் ஏமாத்தினேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. எஹி காரன் ஹே கி ஜோ லோக் தர்ம பீரு தர்ம பீரு அப்படின்னா காட் ஃபியரிங், ரொம்ப சின்சியரான ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் கூட கானூன் கே त्रुटियों से लाभ उठाने में संकोच नहीं करते. கானூன் அதாவது சட்டங்கள்ல இருக்கிற தவறுகள், त्रुटियों அப்படின்னா வந்து எரர்ஸ், சட்டங்கள்ல இருக்கிற அந்த தவறுகளை என்ன பண்றாங்க, லாப் ஊட்டானே அதுல வந்து இவங்க என்ன பண்றாங்க, சுகம் பார்த்துக்கிறாங்க, அதுல வந்து இவங்க சந்தோஷம் அடைஞ்சுக்கிறாங்க. இவரோட தப்புகளை வந்து சட்டங்கள் மூலமா அவங்க மறைச்சுக்கிறாங்க. லாப் ஊட்டானேமே சங்கோச்னா ஹெசிடேட், தயங்க மாட்டேங்கிறாங்க. நல்லவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, சட்டங்கள்ல இருக்கிற தவறுகளை வச்சு அவங்களும் தவறு செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதான் இந்த பேராகிராஃப்ல சொல்ல வராங்க. பாரத் வர்ஷ சதா கானூன் को धर्म के रूप में देखता आ रहा है. आज एकाएक कानून और धर्म में अंतर कर दिया है. अंतरना डिफरेंस கொண்டு வந்துட்டாங்க. धर्म को धोखा नहीं दिया. தர்மத்தை வந்து ஏமாத்த முடியாது, ஆனா கானூன் को दिया जा सकता है. அந்த ஏமாற்றமே எதுக்கு கொடுக்கறாங்க, சட்டங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. यही कारण से இந்த காரணத்தினால நல்ல மனிதர்கள் கூட தவறு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. इस बात के पर्याप्त प्रमाण खोजे जा सकते हैं कि समाज के ऊपरी वर्ग में चाहे जो भी होता रहा हो. இந்த விஷயத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் பாத்துக்கே அதாவது சட்டங்கள்ல இருக்கிற தவறுகள் மூலமா பெரிய மனிதர்களும் தவறு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த விஷயத்தை தான் பர்யாப்த பிரமான் அப்படின்னா வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், போதுமான எவிடன்ஸ் கொடுத்து, கோஜே ஜா சக்தே ஹே போதுமான எவிடன்ஸை தேடி கொடுத்து, சமாஜ்கே ஊப்பரி வர்க்க அதாவது சொசைட்டில இருக்கிற ஹையர் இதுல இருக்காங்களே, ஹையர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஜோ பி ஹோத்தா ரஹா ஹே. சோ சாஹே ஜோ பி அவங்களுக்கு என்ன வேணுமோ தவறுகளை அவங்க செய்யறாங்க. பீத்தர் பாரத் வருஷ அப் பி யஹ் அனுபவ் கர் ரஹா ஹே. சோ இருந்தாலும் கூட பாரத் வருஷ மக்கள் வந்து இன்னும் கூட இதை அனுபவிச்சுட்டு தான் வராங்க, இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ம கானூன் சே படி சீஸ் ஹே. சோ இந்த தர்மம், நம்ம ரிலீஜியன், நம்ம மதமானது சட்டத்தை விட ரொம்ப உயர்ந்தது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். அப் பி சேவா, ईमानदारी, सच्चाई और आध्यात्मिकता के மூலிய பனே ஹுயே ஹே. இப்ப கூட நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம், என்ன பாக்குறோம்னா சேவா, சர்வீஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளவோ அவங்களே ஏழையா இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொரு ஏழைங்களுக்கு வந்து பணம் கொடுத்து உதவுவாங்க. அபுபி சேவா அதாவது சர்வீஸ், ஹிமான்தாரி அப்படின்னா ஹானஸ்டி, சச்சாயினா ட்ரூத்ஃபுல்னஸ், அவர் ஆத்தியாத்மிக்தா அப்படின்னா வந்து தெய்வ நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவாலிட்டி,
கே மூல்ய பனே हुए हैं. அதோட வேல்யூஸ் வந்து இன்னும் நம்ம சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறு செஞ்சா நம்ம கண்டிப்பா கஷ்டத்தை தான் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவறு செய்யறவங்க திருத்தி வாழ்றவங்க கூட இருக்க தான் செய்யறாங்க. வே தப் அவश्य गए हैं लेकिन नष्ट नहीं हुए हैं. ஸோ இப்போ அந்த மாதிரி உள்ள மனிதர்கள், அதாவது நல்ல மனிதர்கள் வந்து பார்க்க முடியாமல் போகலாம், அவश्य गए हैं, அதாவது பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் நஷ்ட நஹி ஹுயே ஹை, ஆனால் நம்ம தேசத்துல இல்லாம கிடையாது. ஸோ நல்லவங்க நம்ம தேசத்துல இருக்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஜ் பி வஹ மனுஷ்ய சே பிரேம் கர்த்தா ஹை, இன்னும் வந்து மனிதர்கள் வந்து அஃபெக்ஷனேட்டா இருக்கிற மனிதர்கள் இருக்க தான் செய்யறாங்க. மகிழாவும் கா சம்மான் கர்த்தா ஹை, மகிழாவுனா பெண்களை ரெஸ்பெக்ட் மதிக்கக்கூடிய மனிதர்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஜூட் அவர் சோரி கோ கலத் சம்ஜாத்தா ஹை, அவங்க என்ன பண்றாங்க, பொய் சொல்றதும் திருடுறதும் வந்து தவறு அப்படின்னு நினைக்கிற மனிதர்களும் இருக்க தான் செய்யறாங்க. दूसरे को पीड़ा पहुंचाने को பாப் சம்ஜாத்தா ஹே, அதாவது இன்னொருத்தவங்களுக்கு வந்து பெயின், பீடா அப்படின்னா பெயின், இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது வந்து பாவமான ஒரு செயல் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஹர் ஆத்மி अपने व्यक्तिगत जीवन में इस बात का अनुभव करता है. ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில व्यक्तिगत அப்படின்னா வந்து பர்சனல் லைஃப்ல இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது வந்து சேரும், ஒரு கெடுதல் செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கெடுதல் வந்து சேரும் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். समाचार पत्रों में जो भ्रष्टाचार के प्रति इतना आक्रोश है वह यही साबित करता है कि हम ऐसी चीजों को गलत समझते हैं. ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமாச்சார் பத்திரமே ஜோ பிரஷ்டாச்சார் கே பிரதி, அதாவது பிரஷ்டாச்சார், ஊழல் பண்றாங்க, கரப்ஷன் அப்படின்னு படிக்கும் போதே நம்மளுக்கு என்ன வருது, ஆக்ரோஷம், ரொம்ப கோபம் வருது இல்லையா. வஹ் யஹி சாபித் கர்த்தா ஹை. ஸோ அந்த கோபமானது எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவறுன்னு நினைக்கிறோம் அப்படின்றதே ப்ரூவ் பண்ணுது. अब समाज में उन तत्वों की प्रतिष्ठा कम करना चाहते हैं. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டில இந்த மாதிரி விஷயங்களுடைய மதிப்பை வந்து கம்மி பண்ணணும், அது இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுவும் அதே மாதிரி ஜோ கலத் தரிகா சே தன் யா மான் சங்கிரஹ கர்த்தே ஹை. அது மட்டும் இல்லாமல் எந்த மனிதர்கள் தவறான விஷயத்துக்கு பணத்தையும் நல்ல வந்து மதிப்பையும் சம்பாதிக்கிறாங்க, அதையும் நம்ம என்ன பண்ணோம், அதையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது எல்லாமே என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் தவறு அப்படின்னு நினைக்கிற நல்ல மனிதர்கள் தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுது. दोषों का पर्दाफाश करना बुरी बात नहीं है. बुराई यह मालूम होती है कि किसी के आचरण के गलत पक्ष को उद्घाटित करके उसमें रस लिया जाता है और दोषोद्घाटन को एकमात्र कर्तव्य मान लिया जाता है. தோஷம் கா பர்தாஃபஷ் கர்னா, பர்தாஃபஷ் அப்படின்னா ரிவீல் பண்றது, அதாவது தவறுகளை சுட்டி காட்டுறது அப்படின்றது வந்து தப்பான செயல் கிடையாது. ஒருத்தவங்களை தவறை சுட்டி காட்டும் போது அவங்க திருத்தறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதனால தவறுகளை சுட்டி காட்டுறது தப்பான செயல் கிடையாது. ஆனா தவறான செயல் என்ன, தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புராயி யஹ் மாலூம் ஹோத்தி ஹை கி கிசி கே ஆச்சாரன் கே கலத் பக்ஷ, அதாவது ஒருத்தவங்க பிஹேவியர்ல இருக்க தப்பான ஒரு விஷயத்தை உத்காட்டித் கர்க்கே, அதை வந்து வெளிப்படையா சொல்லிட்டு, அதாவது எல்லார்கிட்டையும் ரிவீல் பண்ணிட்டு உஸ்மே ரஸ் லியா ஜாத்தா ஹை. ஸோ அவங்கள திருத்தறதுக்கு முயற்சி பண்ணாம நம்ம என்ன பண்றோம், ஸோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி தப்பான விஷயம் இருக்கு அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பேசி அதுல நம்ம சந்தோஷம் பார்க்கறதுன்றது ஒரு தப்பான விஷயம், ஒரு தப்பான பிஹேவியர். புராயி யஹ் மாலூம் ஹோத்தி ஹை கி கிசி கே ஆச்சாரன் கே கலத், அதாவது அவங்க பிஹேவியர்ல இருக்க தப்பான சைடை उद्घाटित करके, अதாவது அதை ரிவீல் பண்ணி उसमें रस लिया जाता है और दोषोद्घाटन को एकमात्र कर्तव्य मान लिया जाता है. அது மட்டும் இல்லாமல் தப்ப வந்து வெளியில சொல்றதே ஒரு முக்கியமான சோல் டியூட்டியா வச்சிருக்கிறது ஒரு தவறான செயல். தோஷோத்காட்டனுக்கு ஏக்மாத்திர கர்த்தவிய மான்லியாக. ஸோ அதுதான் அவங்களுடைய டியூட்டியாவே இருக்கும். அவங்களோட கடமை என்னன்னா, மற்றவங்கள்ட்ட இருக்க தப்பை மட்டுமே சுட்டி காட்டுறதா அவங்களோட ஒரு கடமையாவே அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செயல் வந்து ஒரு தவறான செயலாகும். தோஷோத்காட்டனுக்கு ஏக்மாத்திர கர்த்தவிய மான்லியா ஜாத்தா ஹை. புராயி மே ரஸ் லேனா புரி பாத் ஹை, அதாவது ஒருத்தவங்களுடைய தவறுல நம்ம வந்து சந்தோஷம் காண்றது ரொம்ப தப்பான செயல் தான். अच्छाई में उतना ही रस लेकर उजागर ना करना और भी बुरी बात है. ஸோ ஏதாவது
எது தப்பு அப்படின்னா ஒருத்தவங்களுடைய தப்பான செயல்ல நம்ம சந்தோஷம் பார்க்கறது தப்பான செயல். அதை விட தப்பான செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சாயிமே உத்னாஹி ரஸ்லேக்கர், அதாவது ஒருத்தங்க செய்யற நல்ல செயலை மட்டும் நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உஜாகர் நாக்கர்னா அதை ரிவீல் பண்ணாம அதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறது அதை விட கெட்ட செயல்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தவறை மட்டுமே சொல்லிட்டே இருக்கும்போது தவறான விஷயங்கள் தான் ஒருத்தங்க காதுல விழும். நன்மைகள் அதாவது நல்லது செய்யறதையும் நீங்க ரிவீல் பண்ணீங்க அப்படின்னா உஜாகர் அப்படின்னா அதையும் நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும், கேட்கறவங்களுக்கு ஓ நல்லது பண்ணா நல்லது நடக்கும், நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும். குழந்தைங்க மனசுல என்ன தோணும், ஓ நம்மளும் நல்லது பண்ணணும், கண்ணியமா நடந்துக்கணும், ஹானஸ்டி, இதை பத்தி அவங்களுக்கும் நம்ம சொல்லணும். அதாவது நல்ல விஷயத்த நம்ம சொல்லாம இருக்கிறது கெட்ட விஷயத்தை எப்படி நம்ம சந்தோஷம் காண்றோமோ அதை விட கெடுதியான விஷயம்னு சொல்றாங்க. अच्छाई में उतना ही रस लेकर उजागर ना करना और भी बुरी बात है. सैकड़ों घटनाएं ऐसी घटती है जिनके उजागर करके से लोग चित्त में अच्छाई के प्रति अच्छी भावना जगती है. सैकड़ों घटनाएं நூறு கணக்கான சம்பவங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. सैकड़ों घटनाएं ऐसी घटती है, நிறைய ஈவென்ட்ஸ் நிறைய இன்சிடென்ட்ஸ் நல்ல விஷயங்கள் நடக்குது. நியூஸ்ல பார்க்கறோம் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. மழை வெள்ளத்துல இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்ற மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். ஜின்கே உஜாகர் கர்னே சே, அதாவது நல்ல விஷயங்களை நம்ம வெளிப்படையா சொல்லும் போது லோக சித் அப்படின்னா மைண்ட், மனிதர்களுடைய மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அச்சாயிக்கு பிரதி அச்சி பாவனா ஜகதி ஹை. ஸோ நல்ல விஷயங்களை நம்மளும் செய்யணும்ன்ற நம்பிக்கையும் நல்ல மனசு ஒரு புத்துணர்ச்சி பெற்று நம்ம நல்லதா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இனிமே அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி நம்மளோட ரைட்டர் சொல்றாரு. एक बार रेलवे स्टेशन पर टिकट लेते हुए गलती से मैंने 10 के बजाय 100 रुपये का नोट दिया और मैं जल्दी गाड़ी में आकर बैठ गया. ஸோ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ரைட்டரோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட். அவர் என்ன சொல்ற, ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்கிட்டு 10 रुपये அதாவது 10 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு ஜல்தி ரொம்ப அவசரமாக நான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டேன். थोड़ी देर में टिकट बाबू उन दिनों के सेकेंड क्लास के डिब्बे में हर आदमी का चेहरा पहचानता हुआ உபஸ்தித் ஹுவா. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கும் தெரியாது. கொஞ்ச நேரத்துலலாம் அந்த டிக்கெட் பாபு இருப்பாரு, அதாவது டிடிஆர் டிக்கெட் பாபு அப்படின்னு சொல்றாங்க. உன் தீனோக்கே செகண்ட் கிளாஸ் இது கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அதுல ஒரு மனிதர்களா ஹர் ஆத்மி கா செஹரா பெஹச்சான்தா ஹுவா. ஸோ ஒவ்வொரு மனிதர்களையும் முகத்தை பார்த்து அங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, உபஸ்தித் ஹுவா. அந்த டிடிஆர் வந்துட்டு இருக்காரு. உஸ்னே முஜே பெஹச்சான் லியா. ஸோ வந்த உடனே என்ன அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, படி विनम्रता के साथ मेरे हाथ में 90 रुपये रख दिया और बोला. विनम्रता அப்படின்னா மாடஸ்டி, அடக்கமாக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா என்னோட கைகளில் 90 ரூபாய் நோட்டை 90 ரூபாயா கொடுத்துட்டு ரக்தியா அவர் போலா கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, எஹ் பகுத் கல்தி ஹோ கயி ஹை. ஸோ இது ரொம்ப தவறு ஒன்று நடந்துடுச்சு. ஆப்னே பி நஹி தேக்கா மைனே பி நஹி தேக்கா, நீங்களும் பார்க்கல, கையில் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு நானும் பார்க்கல. உஸ்கே செஹரே பர் விசித்திர சந்தோஷ் கி கரிமா थी, மை சகித் ரஹ் கயா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா என் கையில் கொடுத்த உடனே அவரோட முகத்தில் செஹரே பர், அவரோட முகத்தில் விசித்திர சந்தோஷ் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணியமான ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. கரிமாத்தி அதாவது அதில் ஒரு ப்ரௌட்னஸும் இருந்துச்சு. நான் ஹானஸ்டாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ப்ரௌட்னஸும் இருந்துச்சு. சக்கித் ரகுகையா, நான் அதை பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்களும் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு நான் அதை பார்த்து ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. कैसे कहूँ कि दुनिया से सच्चाई और ईमानदारी लुप्त हो गई है. ஸோ இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, நான் எப்படி சொல்ல முடியும் துனியாமே, அதாவது இந்த உலகத்தில் சச்சாயி ஒரு ஈமான்தாரி அதாவது ட்ரூத்ஃபுல்னஸும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிற மனிதர்கள் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும். லுப்த் அப்படின்னா டிஸப்பியர், அதாவது அவங்க இல்லை, அந்த மாதிரி மனிதர்களே இல்லை நான் எப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கே நடந்திருக்கு, நான் எப்படி சொல்ல முடியும். வயசு அநேக் அவாஞ்சித் घटनाएं भी हुई है. அவாஞ்சித் அப்படின்னா அன்வான்டட். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். परंतु यह एक घटना ठगी और वंचना की अन्य घटनाओं से अधिक शक्तिशाली है. ஆனால் இந்த இன்சிடென்ட் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்து ஏக கட்னா, இந்த இன்சிடென்ட் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டக்கி அப்படின்னா மோசடி, ஃப்ராடுலன்ட் பண்ணுறாங்களே, அதை விடவும் வஞ்சனா அப்படின்னா ஏமாற்றம் அடையிறது, அதாவது
நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இன்சிடென்ட்டை சொல்றதை விட அநேக घटनाओं से அந்த மாதிரி இன்சிடென்ட்டை விட இந்த இன்சிடென்ட் அதிக சக்திசாலி ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல நமக்கு என்ன கிடைக்குது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடைக்குது அதனால அந்த மாதிரி கெடுதலான இன்சிடென்ட்டை நம்ம வெளியில சொல்றதை விட இந்த மாதிரி இன்சிடென்ட்டை நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு एक बार मैं बस में यात्रा कर रहा था मेरे साथ मेरे पत्नी और 3 बच्चे भी थे सो ஒரு தடவை என்னாச்சு இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாரு ஒரு தடவை என்னாச்சுன்னா பஸ்ல வந்து பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு அப்ப मेरे साथ मेरे पत्नी அவர் கூட அவங்களோட வைஃபும் 3 குழந்தைகளும் கூட இருக்காங்க பஸ் में कुछ खराबी थी रुक रुक कर चलती थी सो பஸ்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் பஸ் அதனால என்ன ஆச்சுன்னா நின்னு போயிட்டே இருக்கு பஸ்ல ஏதோ மோட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு गंतव्य से कोई 8 किलोमीटर पहले ही एक निर्जन सुनसान स्थान में बस ने जवाब दे दिया सो கந்தவ்ய அப்படின்னா வந்து டெஸ்டினேஷன் நாங்க போய் சேரக்கூடிய இடத்துக்கு 8 கிலோமீட்டர் பெஹலே 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா ஏக நிர்ஜன் அப்படின்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சுன்சான் ஒரு கரையோரம் சொல்லுவாங்களே அதாவது ஒரு ஒதுங்கிய புறம் அந்த மாதிரி சுன்சான் ஸ்தான்மே பஸ்னே ஜவாப் தேதியா அப்படின்னா நின்றுடுச்சு அதாவது அந்த ட்ரபிள் காரணமாக அது வந்து நின்றுடுச்சு ராத்கே கோய் 10 பஜே ஹோங்கி அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு बस में यात्री घबरा गए सो बसல இருக்க யாத்ரி அந்த ஜர்னி பண்றாங்க இந்த பீப்புள்லாம் ரொம்ப பயந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கண்டக்டர் உத்தர் கயா और एक साइकिल लेकर चलता बना உடனே கண்டக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா பஸ்ல இருந்து இறங்கி ஒரு சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டாரு लोगों को संदेह हो गया कि हमें धोखा दिया जा रहा है சோ அங்க இருக்க மனிதருக்கு உடனே என்ன ஆச்சுன்னா சந்தேகம் வந்துடுச்சு இன்னும் கண்டக்டர் ஒரு பாட்டி இறங்கி போறாரு பஸ்ஸும் ஓரமா நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க हमें धोखा दिया जा रहा है நம்மள வந்து ஏமாத்த போறாங்க நம்மளுக்கு ஏதோ கெடுதி நடக்க போகுது அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சு बस में बैठे लोगों ने तरह की बातें शुरू कर दी सो பஸ்ல உட்கார்ந்திருக்க அந்த மக்கள் உடனே நம்ம மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அதே மாதிரி பஸ்ல உட்கார்ந்திருக்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க தரக் விதவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க किसी ने कहा यहाँ தகைத்தி ஹோத்தி ஹே ஸோ ஒருத்தங்க என்ன சொல்றாங்க இந்த இடம் தான் வந்து என்ன ஆச்சு ராபரி நடந்துச்சு திருட்டு நடந்தது 2 दिन पहले इसी तरह एक बस को लूटा गया था 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பஸ்ஸை நிறுத்தி அங்கிருந்து திருடங்க வந்து நிறைய பேர் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி परिवार साहित अकेले मैं ही था बच्चे पानी चिल्ला रहे थे पानी का कहीं ठिकाना ना था सो परिवार குடும்பத்தோட நான் மட்டும் தான் அந்த பஸ்ல உட்கார்ந்திருந்தேன் என்னோட குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பானி கா கஹி டிக்கானா அதாவது தண்ணி கிடைக்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியுமே அங்க கிடையாது நாங்களே ரோடோட ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கோம் எங்களுக்கு எங்க தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் அங்க கிடையாது ऊपर से आदमियों का डर समा गया था सो அது மட்டும் இல்லாம மனிதர்கள் இன்னும் ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிட்டாங்க कुछ नौजवानों ने ड्राइवर को पकड़कर मारने पीटने का हिसाब बनाया सो கொஞ்சம் இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அதாவது இளைஞர்கள் என்ன பண்ணாங்க டிரைவரை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு அவரை வந்து கைது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டிரைவர் கே चेहरे पर हवाएं उड़ने लगी हवाई அப்படின்னா வந்து பயம்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் டிரைவர் கே चेहरे அவரோட முகத்துல ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு लोगों ने उसे पकड़ लिया सो அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் அவரை பிடிச்சிட்டாங்க वह बड़े खातर तंग से मेरी और देखने लगा और बोला सो वह बड़े காத்தர்னா ரொம்ப நர்வஸ்னஸோட ரொம்ப பயத்தோட அவர் என்ன சொல்றாரு பயமோட அந்த குரல்ல என்ன பார்த்து அவர் சொல்றாரு हम लोग बस का कोई उपाय कर रहे हैं सो நாங்க என்ன பண்றோம் பஸ்ஸுக்கான ஏதோ ஒரு உதவி வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பஸ் வரதுக்கான உதவியை தான் பண்ணிட்டு இருக்கோம் பச்சாயே என்ன நீங்க காப்பாத்துங்க ஏ லோக் மாறேங்க இவங்க எல்லாம் என்ன அடிக்கிறாங்க என்ன நீங்க காப்பாத்துங்கன்னு என்ன பார்த்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு डर तो मेरे मन में था पर उसकी खातर मुद्रा देखकर मैंने यात्रियों को समझाया कि मारना ठीक नहीं है सो எனக்கும் பயமா தான் இருந்தது இருந்தாலும் அவருடைய காத்தர் முத்ரா அவருடைய அந்த நர்வஸ்னஸ் பயம் கலந்த அந்த முகத்தை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன் யாத்ரியும் அதாவது இந்த ஜர்னி பண்ணாங்களே அந்த அடிக்கிறாங்களே அந்த மக்கள் கிட்ட என்ன பண்ண சம்ஜாயா அவங்களுக்கு நான் புரிய வச்சேன் அதாவது அடிக்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அடிக்காதீங்க அது நல்ல பழக்கம் கிடையாது நான் அவங்களுக்கு புரிய வச்சேன் परंतु यात्री इतने घबरा गए कि मेरी बात सुनने को तैयार नहीं हुए सो இருந்தாலும் கூட அந்த மக்கள்லாம் ரொம்ப பயந்துருந்தாங்க அதனால அவங்க என்னோட பேச்சை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல कहने लगी அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா इसकी बातों में मत आइए धोखा दे रहा है सो இந்த விஷயத்துக்கு நீங்க வராதீங்க இவங்க என்ன பண்றாங்க நம்மள ஏமாத்துறாங்க அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க कंडक्टर को पहले ही डाकुओं के यहाँ बेच दिया है सो कंडक्टर என்ன பண்ணாரு இதுக்கு முன்னாடி திருடர்களை இங்க அமிச்சிட்டாரு இப்போ அவங்க வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து ஏதோ லூட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க
मैं भी बहुत भयभीत था पर டிரைவர் को किसी तरह मारपीट से बचाया. எனக்கும் ரொம்ப பயமா தான் இருந்தது, இருந்தாலும் டிரைவரை வந்து அந்த அடியில இருந்து நான் அவரை காப்பாத்திட்டேன். 1.5 घंटे बीत गए, அதாவது வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மேரே பச்சே போஜன் और पानी के लिए व्याकुल थे. ஸோ என்னோட குழந்தைகள் வந்து சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் ரொம்ப என்ன ஆகிட்டாங்க, ஈகர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. மேரி அவர் பத்னி கி ஹாலத் பூரி தி, என்னோடையும் என்னோட ஒய்ஃபோடையும் கண்டிஷன் ரொம்பவும் மோசமாக இருந்தது. लोगों ने ड्राइवर को मारा तो नहीं पर उसे बस से उतारकर एक जगह घेर कर रखा. ஸோ நான் சொன்னனால அவங்க என்ன பண்ணாங்க, டிரைவரை வந்து அடிக்காம பஸ் டிரைவரை இறக்கி ஒரு இடத்துல வந்து ஓரமா அவனை சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருந்தாங்க. கோயி भी दुर्घटना होती है तो पहले ड्राइवर को समाप्त कर देना उन्हें उचित जान पड़ा. ஸோ எந்த ஒரு கெடுதல், அதாவது இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரப்போகுது அப்படின்னா, ஏதாவது திருடங்கள் யாராவது வரப்போறாங்க அப்படின்னா டிரைவருக்கோ சமாப்த், அதாவது டிரைவரை வந்து முடிச்சிடணும் அப்படின்றது அவங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு. கர் தேனா உன்ஹே உச்சித் ஜான் படா. மேரே கிட் கிட்டானா கா கோயி விசேஷ அசர் நஹி படா. என்னுடைய கிட் கிட்டானா அப்படின்னா என்னுடைய வேண்டுகோளுக்கு எந்த ஒரு பலனும் அந்த இடத்துல இல்லை. इसी समय क्या देखता हूँ कि एक खाली बस चली आ रही है और उस पर हमारा बस कंडक्टर भी बैठा हुआ था. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, देखता हूँ कि एक खाली बस, ஒரு பஸ், ரொம்ப காலியான ஒரு பஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதில் எங்கள் பஸ்ஸோடைய கண்டக்டரும் உட்காந்துருந்தாரு. उसने आते ही कहा, अट्टे से नई बस लाया हूँ, इस बस पर बैठिए, वह बस चलाने लायक नहीं है. ஸோ நான் என்ன பண்ணேன், அட்டைனா நிலையத்திலேருந்து, அதாவது டிப்போல இருந்து ஒரு புது பஸ் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்த பஸ்ல வந்து எல்லாரும் உட்காருங்க, அந்த பஸ் வந்து போகாது இனிமே, அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். फिर मेरे पास एक लोटे में पानी और थोड़ा दूध लेकर आया और बोला, पंडित जी बच्चों का रोना मुझसे देखा नहीं गया. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட ஒரு லோட்டை, ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணியும் கொஞ்சம் பாலும் எடுத்துட்டு வந்து தந்துட்டு என்ன சொன்னாரு, பண்டிட்ஜி பச்சோம் கா ரோனா, ஸோ குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. வஹி தூத் மில் கயா. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எந்த பால் எனக்கு கிடைச்சிச்சோ, கொஞ்சமான பால் தான் கிடைச்சிச்சோ, அதை நான் எடுத்துட்டு வந்தேன். தோடா லேதா ஆயா அப்படின்னு சொல்றாங்க. யாத்ரியோமே फिर जान आई. ஸோ எல்லாம் அங்கே இருந்த ஜேர்னி பீப்புளுக்கும் அப்போ தான் வந்து என்னாச்சு, உயிரே அவங்களுக்கு வந்தது. சப்னே உசே தன்யவாத், எல்லாருமே அந்த கண்டக்டருக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க. டிரைவர் சே மாஃபி மாங்கி, அது மட்டும் இல்லாமல் டிரைவர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. और 12 बजे से पहले ही सब लोग बस अड्डे पहुंच गए. ஸோ அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து இன்னொரு பஸ் டிப்போல போய் சேர்ந்துட்டாங்க. கைசே கஹும் கி மனுஷதா ஏக்தம் சமாப்த் ஹோ கயி. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸே நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் எப்படி சொல்லுவேன், மனுஷியத்தை, அதாவது ஹியூமனிட்டி, மனுஷத்துவமே இல்லை இந்த நாட்டில், வந்து மனுஷத்துவம் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும், ஏக்தம் சமாப்த் ஹோ கயி. கைசே கஹும் கி லோகோ மே தயா மாயா ரஹி ஹி நஹி ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு இடையில தயவு தாட்சிணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஜீவன் में जाने कितने ऐसी घटनाएं हुई है जिन्हें मैं भूल नहीं सकता. ஸோ என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்டை எதையுமே நான் மறக்க மாட்டேன். ठगा भी गया हूँ, धोखा भी खाया है, परंतु बहुत कम स्थलों पर विश्वासघात नाम की चीज मिलती है. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ठगा भी गया हूँ, அதாவது ஏமாற்றவும் பட்டிருக்கிறேன். धोखा भी खाया हूँ, அதாவது நான் மோசடியும் செய்யப்பட்டிருக்கிறேன். परंतु बहुत कम स्थलों पर विश्वासघात, ஆனால் கொஞ்சம் இடத்துல துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். கேவல் உன்ஹி பாத்தோं का हिसाब रखो. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஞாபகத்தில் மட்டும்தான் வச்சுக்கணும். ஆனால் அதுவே வாழ்க்கையை நம்ம எடுத்துடக்கூடாது. जिनमें धोखा खाया है तो जीवन कष्टकर हो जाएगी. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஏமாற்றப்பட்டோம்னா வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே வாழ்க்கையை நம்ம எடுத்துக்க கூடாது. परंतु ऐसी घटनाएं भी बहुत कम नहीं है जब लोगों ने अकारण सहायता की है. ஸோ அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் நடக்க தான் செய்யுது. அது மட்டும் கம்மியாக நடக்கல, அதுவும் நிறைய தான் நடக்குது. ஜப் லோகோனே ஆகாரன் அப்படின்னா வந்து காரணமே இல்லாமல் சகாயத்தா உதவி பண்ணியிருக்கிறாங்க. நிராஷ் மன் கோ டாடஸ்
ढाढ़स दिया है, அதாவது வந்து டிசப்பாயிண்ட் ஆன மனசை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. और हिम्मत बंधाई है, हिम्मत बंधाई ना நமக்கு வாழ்க்கைக்கான தைரியமும் கொடுக்குற மனுஷங்களும் இருக்கதா செய்யறாங்க. कविवर रविन्द्रनाथ ठाकुर ने अपने प्रार्थना गीत में भगवान से प्रार्थना की थी कि संसार में केवल नुकसान ही उठाना पड़े, धोखा ही खाना पड़े, तो ऐसे अवसरों पर भी है प्रभु मुझे ऐसी शक्ति दो कि मैं तुम्हारे ऊपर संदेह ना करूं. ஸோ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பிரார்த்தனா அப்படின்ற கவிதையில பகவான் கிட்ட என்ன வேண்டி கேட்டுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் சே பிரார்த்தனா கி சன்சார் மே, இந்த உலகத்துல வந்து கேவல் நுக்சான், நுக்சான் அப்படின்னா இழப்பு, லாஸ் மட்டுமே தான் இருக்கு. சன்சார் மே கேவல் நுக்சான் ஹி உடானா படே, எப்பயுமே இழப்பை மட்டும்தான் நாங்கள் சந்திக்கிறோம். தோகா ஹி காணா படே, அதே மாதிரி ஏமாற்றம் மட்டுமே நாங்கள் அடைக்கிறோம். ஏசா அவசரம் பர், ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிரபு முஜே ஏசி சக்தி தோ, நீங்க எனக்கு என்ன பண்ணணும், சக்தி கொடுக்கணும், எல்லாத்தையும் சகித்து நான் வாழ்க்கையை பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல கொண்டு போறதுக்கான சக்தியை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பகவான் கிட்ட வேண்டிக்கிறாரு. தோக்கி மை தும்ஹாரி ஊப்பர் சந்தேக நான் கரும், உங்களையே நான் சந்தேகப்படக்கூடாது, அதாவது எப்பயுமே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை ஊட்டுங்க, எனக்கு சக்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட கவிதையில அவர் கேட்டிருக்காரு. மனுஷ்ய கி பனாயி விதியா கலத் நதீஜே தக் பहुंच रही है तो इन्हें बदलाना होगा. ஸோ மனிதர்களாகிய நம்ம கண்டுபிடிச்ச அந்த விதி, அதாவது தப்பான வழியில போகலாம் அப்படின்ற நம்ம கண்டுபிடிச்ச அந்த விதி என்ன பண்ணுது, கலத் நதீஜே தப்பான ரிசல்ட்டை மட்டுமே தான் நம்மளுக்கு தருது. மனுஷ்ய கி பனாயி விதியா கலத் நதீஜே தக் பहुंच रही है तो इन्हें बदलाना होगा. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். யங்கர் ஜெனரேஷன் ஆகிய நீங்க என்ன பண்ணணும், அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். वस्तुतः आए दिन इन्हें बदला ही जा रहा है. வஸ்துதா அப்படின்னா இன்ஃபேக்ட் ஆயிதின் இன்ஹே, இப்போ இருக்கிற நாட்களில் இந்த சேஞ்சஸ் நிறைய வந்து கொண்டு தான் இருக்கு. பதலாகி ஜா ரஹா ஹை லேக்கின் அப் பி ஆஷா கி ஜோதி புஜி நஹி ஹை, அதாவது இன்னும் ஆஷா அப்படின்னா ஹோப், நம்பிக்கைன்ற அந்த தீபம் வந்து இன்னும் ஏற்றப்படவில்லை. மகான் பாரத் வர்ஷ் கோ பானே கி சம்பாவனா பனி ஹுயி ஹை பனி ரஹேங்கி. மகான் பாரத் வர்ஷ், அதாவது நம்மளோட முன்னோர்கள் கண்ட அந்த கனவு பூமியான அந்த பாரதம் வந்து இப்போ நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதை அடையறதுக்கான பானை அப்படின்னா அச்சீவ் பண்றதுக்கான அந்த பாசிபிலிட்டி வந்துகிட்டு தான் இருக்கு, இன்னும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேரே மன் நிராஷ் ஹோனேக்கு ஜரூரத் நஹி ஹை. ஸோ என்னுடைய மனசு டிசப்பாயிண்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்களும் பாசிட்டிவ் தாட்ஸும் என்னை சுற்றி இருந்துட்டு தான் இருக்கு, நல்ல மனிதர்களும் நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரைட்டர் இந்த கதையை முடிக்கிறாரு. இந்த லெசனை நம்மளுக்கு தந்திருக்கிறவர் ஹசாரி பிரசாத் துவேதி அப்படின்றவர். ரொம்ப ஒரு அழகான செய்தியை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட என்ன மாதிரினா அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டோட சேர்த்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த லெசனை படித்து புரிஞ்சு என்ஜாய் பண்ணுங்க சில்ட்ரன். தேங்க்யூ.